Hi friends, welcome to Indus Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சட்டுன்னு செய்யறது மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படும். ஆனா டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படினா சட்டுன்னு செஞ்சிரலாம். இல்ல ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் செய்யலாம். இது அவ்ளோ ஜூசியா இருக்கும். பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நம்ம ரெகுலராக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை தான், வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கணும். அதே அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோதுமை மாவை ட்ரை ரோஸ்ட் நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது இனிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கும் போது இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். பாலை வந்து ஒரே டைமில் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு மொத்தமாக அரை கப் அளவு பால் தேவைப்பட்டது. நான் மொத்தமாகவே யூஸ் பண்ணிட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்படி இருந்ததுனா தான் ரவை ஊறி வரும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை, அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு குலாப் ஜாமுனுக்குலாம் நல்லா கொதித்து ஒரு பிசுப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த அளவு வந்ததுன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுன்னு ஒட்டணும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் 2லேருந்து 3 ட்ராப்ஸ் அளவு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்மளுக்கு மாவு பாருங்கள் நல்லாவே திக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம செய்யும் போது இருந்ததை விட நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவில் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால உடனே நம்மளுக்கு நல்லாவே ரியாக்ட் ஆகும். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் நம்மளுக்கு கேக்குக்கு யூஸ் பண்ணுற இந்த நாசில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி நாசல் இல்லை பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கவரில் சின்னதாக ஹோல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கார்னரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவை பைப்பிங் பேக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக வந்து சுற்றி விட்டு பாருங்கள். ஒரு 2 லைன் வந்து சுற்றி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். இதோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவு மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கடாயில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 லைன் மட்டும் விட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடணும். இப்போ ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விடுங்க. லோ டு மீடியம் ஹீட்லேயே தான் இது வந்து வெந்து வரணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இது இப்போ நல்லாவே வெந்துருச்சு. 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதில் வந்து சேர்த்துடணும். நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். அதே மாதிரி அந்த சர்க்கரை பாகுமே கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கும். அந்த சுகர் சிரப் எல்லாமே உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இது அப்படியே வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.